அரவிந்த் டாக்ஸ் நேயர்களுக்கு அன்பான காலை வணக்கங்கள். இந்த நாளுக்கான முதல் ப்ரோமோ போட்டிருக்காங்க. அந்த முதல் ப்ரோமோவில் இந்த வாரத்துக்கான வீக்லி டாஸ்க் என்ன அப்படிங்கிறத காட்டியிருக்காங்க. மீண்டும் பள்ளிக்கு போகலாம். அதாவது பிக் பாஸ் ஒரு ரெசிடென்ஷியல் ஸ்கூலாக மாறப்போகுது. இந்த பிக் பாஸ் ரெசிடென்ஷியல் ஸ்கூல் மீண்டும் பள்ளிக்கு போகலாம் அப்படிங்கிற இந்த டாஸ்க்கு எல்லா சீசன்லையும் நடந்திருக்கு. எல்லா சீசன்லையும் நல்லாவே நடந்திருக்கு. குறிப்பாக சீசன் 3 எந்த ஒரு டாஸ்காக இருந்தாலும் நம்ம ரெஃபரன்ஸ்க்கு எங்கே போக வேண்டியிருக்குன்னா சீசன் 3க்கு தான் போக வேண்டியிருக்கு. ஏன்னா அந்த அளவுக்கு என்டர்டெயின்மெண்ட் ஃபன்னாகவே இருந்துச்சு. ஒரு டாக்ஸிக்காக இல்லாத ஒரு சீசனே சீசன் 3 தான், வனிதா போகிற வரைக்கும். அது ஒரு பக்கம் இருக்க. இந்த சீசனில் இந்த டாஸ்க்கை பொறுத்த வரைக்கும் எனக்கு என்னமோ இவனுங்க நல்லா பண்ணுவானுங்கன்னு எனக்கு தோணலைங்க. ஏன்னா சும்மாவே இவங்க கிரிஞ்சு தான் பண்ணுவானுங்க. இன்னும் இந்த பள்ளிக்கூடம் டாஸ்க்லாம் கொடுத்துட்டோன்னு வச்சுக்கோங்களேன், குழந்தை மாதிரி பண்ணுறேன்னு சொல்லிட்டு பயங்கரமான கிரிஞ்சு. அதுவும் இந்த வியானாவெல்லாம் பார்க்க சகிக்காத அந்த அளவுக்கு கிரிஞ்சு பண்ணுவாங்க அப்படிங்கிறது நல்லாவே தெரியுது. முதல்ல இதை பார்க்குறதுக்கு முன்னாடி சில விஷயங்களை பார்த்துருவோம். ஏன் முதல் ப்ரோமோவே டாஸ்க்கை பற்றின ஒரு ப்ரோமோ கொடுத்துருக்காங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, வீட்டில் பெருசாக சலசலப்பாக பிரச்சனைகள், கான்ட்ராவர்சிஸ் அந்த மாதிரி எந்த விதமான சம்பவங்களும் நடக்கலை. ஏன்னா நேற்றுக்கே பிக் பாஸ் ஒரு அட்வைஸாக கொடுத்தாப்புல, ஒவ்வொரு கண்டஸ்டண்ட்டுக்கும் தனித்தனியாக நீங்கள் என்ன பண்ணுறீங்க, எப்படி விளையாடணுன்ற ஒரு அவேர்னஸை கொடுத்தாப்புல. அதோடு சேர்த்து ஈவினிங்கில் ஃபேமிலி மெம்பர்ஸ் எல்லாமே அவங்க பங்குக்கு நீங்கள் என்ன பண்ணிகிட்டு இருக்கீங்க தெரியுமா அப்படின்ட்டு ஒரு விஷயத்த சொன்னாங்க. இதில் நிறைய பேர் உண்மையை சொன்னாங்க. இப்போ சாண்ட்ராக்கு வந்தவங்களாம் நீ ஒரு ஈவிலிஸ்டிக் கேம், ஒரு வில்லனிஸ்டிக் கேம் விளையாடிட்டு இருக்க, அது நல்லாவே இல்லை பார்க்குறதுக்கு அப்படின்னு சாண்ட்ராக்கு சொன்னதாக இருக்கட்டும். ஆரி அவர்கள் பிரஜனுக்கு சொன்ன அட்வைஸாக இருக்கட்டும், நீ வெளியில் என்ன சொல்லிட்டு போன, ஆனால் அந்த வீட்டுக்குள்ளே போய் நீ என்ன பண்ணிக்கிட்டு இருக்க, உன் கருத்தை எடுத்து வை, உன் கருத்தை எடுத்து வை, எல்லா இடத்துலையும் உன்னோட கருத்தை எடுத்து வை, நாகரிகமாக எடுத்து வை, உன் மனைவியே எதிராக நின்னாலும் உன் கருத்தை எடுத்து வை. அங்கே இருக்கிற எல்லாருமே உனக்கு காம்படிட்டர்ஸ் தான். நீ உன் வீக்னஸை உன் கூடவே கூப்பிட்டு போயிருக்க. உன் மனைவி தான் உன்னுடைய மிகப்பெரிய வீக்னஸ். உன் ஒய்ஃபாக இருந்தாலும் உன்னுடைய கருத்தை எதிராக எடுத்து வை அப்படின்னு செம்ம கிளாரிட்டியோட பேசியிருக்காரு. இதனால தான் ஆரி அவர்கள் ஒரு டைட்டில் வின்னராக இருந்திருக்கார். அவருடைய சீசனில் அவர் பண்ணது எக்ஸ்போசிங் கேம் தான். அங்கே நடக்கக்கூடிய ஒவ்வொரு பிரச்சனைகளையும் அழகாக ஒரு கோர்வையாக எக்ஸ்போஸ் பண்ணிடுவார். ஸோ மிகப்பெரிய ஆதரவு ஆரி அவர்களுக்கு சீசன் 4 கிடைச்சிது. அதுக்கு முழுக்க ஆரி அவர்களுடைய பிஹேவியர், கேரக்டர், ஒரு நல்ல மனுஷன். உண்மையாலுமே அறம் வெல்லும் அப்படின்னா அது ஆரி அவர்களுக்கு தான் அது பொருந்தும், என்னை பொறுத்த வரைக்கும். ஓகேவா? ஸோ அந்த மாதிரி ஒரு டீசெண்டான ஒரு நல்ல ஒரு ஹியூமன் பீயிங் தான் ஆரி அவர்கள். அந்த ஒரு எந்த விதமான ஒரு பில்டப்பும் இல்லை பாருங்களேன். ஒரு ஒரு டைட்டில் வின்னர் அவர் தன்னுடைய நண்பன் பிரஜன் நேற்று சொன்னதை நீங்கள் பிக் பாஸ் கிட்ட பேசியிருப்பார். பெருசாக நாங்கள் பேசிக்கிட்டது இல்லை, என்னுடைய நண்பர் தான், ஆனால் நாங்கள் ரொம்ப டச்சிலலாம் இல்லை அப்படின்னு சொல்லியிருப்பார். அப்படி இல்லாத, ரொம்ப டச்சில் இல்லாத ஒரு நபர் சரி நண்பனுக்காக ஒரு விஷயத்த பண்ணுறது அப்படிங்கிறது சூப்பர். உன் குழந்தைங்களை நாங்கள் பார்த்துக்குறோம், நீ குழந்தைங்களை பற்றி கவலைப்படாத, உன் கேமை விளையாடு, நீ உனக்குள்ளே ஒரு பிரஜன் இருக்கான்னு தெரியுமா, அதாவது ஜெயிச்சே ஆகணும் அப்படிங்கிற ஒரு பிரஜன் இருந்தால அவனை தட்டி எழுப்பு. எனக்கு இந்த பாயிண்ட் ரொம்ப பிடிச்சிருந்தது. உன் வீக்னஸை நீ கூடவே கூப்பிட்டு போயிருக்க, உன் மனைவியாக இருந்தாலும் உன்னுடைய கருத்தை எடுத்து வை அப்படின்னு சொன்னது ரொம்ப நல்லா இருந்துச்சு. அண்ட் வியானாவுக்கு அவங்க அம்மா வரல. ஏன்னா வியானா பண்ணக்கூடிய ஆக்டிவிட்டிஸ் மேபி அவங்களுக்கு பிடிக்காமல் இருந்திருக்கலாம். இந்த ஃபேக் லவ், இந்த கண்டென்ட் காதல், இது எல்லாம் மீறி தொடுதல் வரைக்கும் போய்கிட்டு இருக்கு. இப்போ எப்ஜே வியானாவை தொட ஆரம்பிச்சிட்டான். கனிக்கு கழுத்தில் முத்தம் கொடுக்குறான். கேட்டால் அக்கா தம்பின்றாங்க. அது ஒன்றுமே புரியலை. இதை ஆதரிக்கக்கூடிய ஆட்களும் இருக்காங்க. இது எங்களுக்கு ஆபாசமாக தெரியல அப்படின்னு சொல்லி அதை ஆதரிக்கிற ஆட்களும் இருக்காங்க. இதை எதிர்க்கக்கூடிய ஆட்களும் இருக்கிறாங்க. நான் இதை எதிர்க்கிறேன். ஏன் எதிர்க்கிறேன் அப்படின்னா, என் கண்ணுக்கு அது ஆபாசமாக தெரியுது. அக்கானா கையில் முத்தம் கொடுக்கலாம், இல்லை நெத்தியில் முத்தம் கொடுக்கலாம், இல்லை அவ்வளோ ரொம்ப க்ளோஸான அக்கானா கன்னத்தில் கூட முத்தம் கொடுக்கலாம். நம்ம கூட பிறந்த அக்காவாக இருந்தால் இதெல்லாம் நம்ம பண்ணலாம். நம்ம கூட பிறந்த அக்காவாகவே இருந்தால் கூட கழுத்தில் முத்தம் கொடுக்கறது அப்படிங்கிறது நம்ம கலாச்சாரத்துலையும் கிடையாது, நம்ம பண்பாட்டிலையும் கிடையாது. உடனே நீங்களாம் கலாச்சார காவலர்களா அப்படின்னு யாராச்சும் சொல்லிட்டு வந்தீங்க அப்படின்னா செருப்பை கழட்டி அடிப்பேன். ஏண்டா அவன் பண்ணுறது எப்படிப்பட்ட கேவலமான ஒரு வேலை. இது எல்லாரும் பார்க்குறாங்க. உனக்கு பிடிக்குதா, பிடிச்சிட்டு போட்டோம், எங்களுக்கு பிடிக்கல. உன் கருத்தை நாங்கள் ஏற்றுக்கணுன்னா எங்கள் கருத்தை நீங்கள் ஏற்றுக்கோங்க.
ஸோ இந்த அன்பு கேங் வந்து கொஞ்சம் கொஞ்சமாக காஜி கேங்காக மாறிக்கிட்டு இருக்கு அப்படின்னு பல பேர் பேச ஆரம்பிச்சிருக்கிறாங்க. அது ஒரு பக்கம். அதனால தான் வியானாவுக்கு வந்து வியானாவுடைய பெற்றோர்கள் யாருமே வரல, மாறா ராணவ் அவர்கள் வந்தார். ராணவ் வந்து பெருசாக, ஏன்னா ராணவும் இதே விஷயத்தை ட்ரை பண்ண வந்தவர் தானே. போன சீசனில் பவித்ரா கிட்ட லவ் கண்டென்ட் பண்ண ட்ரை பண்ணவர் தான் ராணவ். அதனால் அவருக்கு அது வந்து பெரிய ஒரு விஷயமா தெரியாது. ராணவ் வந்தது ஷாக்கு வியானாவுக்கு, இவன் எதுக்கு வந்தான் அப்படின்ற மாதிரியான ஒரு ஷாக்கில் தான் இருந்தாங்க. ஸோ இந்த மாதிரி பல பேர் வந்து நிறைய விஷயங்கள், இப்போ சபரியெல்லாம் வந்து கலாச்சிட்டு போயிட்டாங்க. சபரிக்கு வந்தவங்க, எங்கே சபரியை காணும், இங்கே ஒரு சபரின்னு ஒரு பையன் இருந்தானே அவனை காணும் அப்படி இப்படின்னு சொல்லிட்டு நிறைய மூமெண்ட் வந்து நேற்று அமித் அவர்களை பேச வச்சதா. பேசுங்க அமித், நீ என்ன பண்ணிக்கிட்டு இருக்க, உன் கருத்தை எடுத்து போய், நீ சும்மா பாட்டு மட்டும்தான் பாடிக்கிட்டு இருக்கேன்னு அவங்க மனைவி சொன்னதாக இருக்கட்டும். அமித்துக்கு மட்டும்தான் ஒய்ஃப் வந்தாங்க, மற்றபடி எல்லாருக்குமே வந்து நண்பர்கள் தான் வந்தாங்கன்னு நினைக்கிறேன். ஃபேமிலி மெம்பர்ஸ் வந்து அந்தளவுக்கு யாருக்கும் வந்த மாதிரி தெரியல. இப்போ சுபிக்ஷாவுக்கு கூட ஃப்ரெண்டு தான் வந்தாங்க, அவங்க வீட்டில் இருந்து யாருமே வரல. அவங்களும் வந்து பக்காவான ஒரு அட்வைஸை சுபிக்ஷாவுக்கு கொடுத்தாங்க. நீ வந்து டாஸ்க்கு விளையாடி மட்டும் ஃபைனலில் போய், சுபிக்ஷாவுக்கு டைட்டில் வின் பண்ணுன்ற ஆசை இருக்குதாமா, அவங்க டைட்டிலை நோக்கி போய்கிட்டு இருக்காங்களாமா. அதனால தான் எந்த விதமான பிரச்சனையும் சிக்கக்கூடாதுன்னு பார்க்குறாங்களாமா. அந்த சுபிக்ஷாவை தப்பாக வழிநடத்துறதுக்கு விக்கல்ஸ் வந்து, அதாவது மாமா விக்கல்ஸ்னு சும்மா அவர் சொல்லலை, தப்பாக வழிநடத்துறதுக்கு விக்கல்ஸ்க்கு வந்து சுபிக்ஷா கிட்ட தோத்தது இப்போ வரைக்கும் அக்செப்ட் பண்ணிக்க முடியலங்க. இப்போ வரைக்கும் அக்செப்ட் பண்ணிக்க முடியல. அந்த பொண்ணுக்கிட்ட வந்து என்ன தெரியுமா டீச் பண்ணுறாரு, நீ வந்து உன் கண்ட்ரோலை லூஸ் பண்ணி தான் பாரு, என்ன பண்ண போகிறாங்க, திட்டுவாங்க அவள் தானே. ஒரு வாரம் ஆல்ரெடி அந்த பொண்ணு ஓட்டிங்கில் எங்கேயோ இருக்குது. இன்றைக்கும் நாளைக்கும் அந்த பொண்ணு ஓட்டிங்கில் வந்தால் ரொம்ப இக்கட்டான சூழ்நிலையில் சுபிக்ஷா இருக்கிறாங்க. சுபிக்ஷாவை பொறுத்த வரைக்கும் அவங்க என்ன நினச்சிட்டு இருக்காங்கன்னா, மக்கள் ஆதரவு நமக்கு எக்கச்சக்கமாக இருக்குது அப்படின்னு நினச்சிட்டு இருக்காங்க. அப்படி கிடையாது. என்னைக்கு அந்த பொண்ணு புடவை கட்டிட்டு போயிட்டு ஒரு விஷயத்த பண்ணிச்சோ அப்போவே சுபிக்ஷா மேலே வச்சுருந்த நம்பிக்கையை மக்கள் விட்டுட்டாங்க. ஏன்னா ஜெயிக்கிறதுக்காக நான் தவறான வழியில் கூட போவேன் அப்படின்னு நினைக்கக்கூடிய ஆட்களை மக்கள் வந்து ஆதரிக்க மாட்டாங்க. அது சுபிக்ஷாவுக்கு தெரியலை. ஓகேவா? அந்த பொண்ணுக்கிட்ட இவன் இன்னும் போய் என்ன பண்ணுறான்னா, நீ பேசி தான் பாரு, நீ திட்டி தான் பாரு, நீ சண்டை போட்டு தான் பாரு, ஏன்னா ஒரு வாரம் திட்டுவாங்களா, வாங்கிக்கோ. புரியுதா? சுபிக்ஷா வந்து கவுக்கிறதுக்கு பார்க்குறா. அப்படி மாமா வேலை பார்க்குற, நான் காட்டியும் கொடுப்பேன் டேஷும் கொடுப்பேன் அப்படின்ற ஒரு வேலையை பார்க்குற, ஒன்றுமே புரியலை. ஆனால் ஓட்டிங்கில் இவர் தான் முதல் இடத்துல இருக்கிறாரு. பயங்கரமான வேலை அவர் சேனலில், இந்த விக்கல்ஸ் சேனலில். யாருக்காச்சும் இந்த அநியாயம் நடக்குமா? விக்கல் விக்ரமை தவிர்த்து மற்ற எல்லாரையுமே அந்த சேனலில் ட்ரோல் பண்ணிக்கிட்டு இருக்கானுங்க, கலாய்ச்சிட்டு இருக்கானுங்க. இது ஃபேரா? ஏன் விக்கல்ஸை ஒரு வார்த்தை நீங்கள் கலாய்க்க மாட்டீங்களா உங்கள் சேனலில்? விக்கல்ஸ் பண்ணக்கூடிய மாக்கிங்க, விக்கல்ஸ்னுடைய பாடி லாங்குவேஜை கலாய்க்க மாட்டிங்களா? அப்போ இது ஓப்பன் பிஆர் தானே. இப்போது எனக்கு ஒரு யூடியூப் சேனல் இருக்குங்க, நான் பெரிய செலிப்ரிட்டிலாம் கிடையாது, ஒரு 30,000 சப்ஸ்கிரைபர் நான் வச்சுருக்கேன். நான் பிக் பாஸுக்கு போகிறேன், ஒரு உதாரணத்துக்கு பிக் பாஸ் போகிறேன்னு வச்சுக்கோங்களேன். என்னுடைய சேனலில் என்னை தவிர்த்து இருக்கக்கூடிய மற்ற கண்டஸ்டன்ட்டெல்லாம் வந்து யாராச்சும் திட்டி ஒரு ரிவ்யூ பண்ணிகிட்டு இருக்காங்கன்னு வச்சுக்கோங்களேன். அது ஃபேரா அன்ஃபேரா? அது எனக்கு ஃபேரு, என் கூட விளையாடுற சக கண்டஸ்டன்ஸ்க்கு அது அன்ஃபேர். என் சேனலில் பண்ணாலே அது அன்ஃபேர். அப்படின்னா விக்கல்ஸ் எவ்வளோ பெரிய சேனல், அதில் பண்ணால் எவ்வளோ பெரிய அன்ஃபேர். ஆனால் அதெல்லாம் நடக்குது. ஸோ இந்த வாரம் அந்த விஷயங்கள் எதுவுமே நடக்காமல் ஸ்மூத்தாக போகும் அப்படின்னு நினைக்கிறேன். ஆனால் இவங்க கண்டிப்பாக இந்த டாஸ்க்கை சிறப்பாக பண்ண போகிறது கிடையாது. ஏன் சொல்கிறேன் அப்படின்னா, இந்த ஸ்கூல் டாஸ்கில் முதல்ல பார்த்தீங்கன்னா பிரஜன் அவர்கள் பிரின்சிபல் அண்டு மாரல் எஜுகேஷன், மாரல் சயின்ஸ் வந்து அவர் சொல்லிக் கொடுக்கணும். மாரல் சயின்ஸ்னால் நமக்கு நல்லாவே தெரியும், இந்த பிஹேவியர், பர்சனாலிட்டி டெவலப்மெண்ட், இந்த மாதிரியான விஷயங்கள், மாரல் சம்மந்தப்பட்ட விஷயங்கள் எல்லாமே அவர் டீச் பண்ணணும். எல்லாருடைய டெடிக்கேஷனும் பார்க்குறதுக்கு நல்லா இருக்குது. இப்போ கானா வினோத் ஃபுல் ஷேவ் பண்ணியிருக்காரு, நம்ம கமருதீன் ஃபுல் ஷேவ் பண்ணியிருக்காரு, பிரின்சிபல் கெட்டப்பில் பக்காவாக இருக்கிறாரு. பிரஜன் ஃபுல் ஷேவ் பண்ணிவிட்டு பட்டை அடிச்சுக்கிட்டு ஒரு விதமான ஒரு பிரின்சிபலாக இருக்கிறாரு. நம்ம தமிழ் டீச்சர் வந்து கனி அவர்கள் நல்லா ஃபன் பண்ணுறாங்க. நம்ம அரோரா என்னென்னா ஏதோ வந்து சொல்லிட்டு தெரிலனா நாளைக்கே செத்துருங்க அப்படின்னு நம்ம சொல்கிறாங்க, பொய் சொன்னால் செத்துருங்க அப்படின்னு ஏதோ சொல்லுவாங்க போல இருக்குது. அதுக்கு அரோரா வந்து அப்போனா நாளையிலேருந்து நம்ம தமிழ் டீச்சர் வரமாட்டாங்களா அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறாங்க. நல்லா இருக்குது, அந்த ஜோக்கெலாம் நல்லா இருக்குது. வார்டன் கேரக்டர் நம்ம பார்வதி பக்காவான ரோல் கொடுத்துருக்காங்க பார்வதிக்கு. பார்வதியை டீச்சரெல்லாம் போட்டால்
ஐயோ ஸ்கூல் தாங்காது. ஏன்னா எதெல்லாம் சொல்லிக் கொடுக்கக்கூடாது அதெல்லாம் சொல்லி கொடுத்துருவாங்க. அண்டு அதனால் அவங்களோட வார்டன் கேரக்டர் தான் அவங்களுக்கு கரெக்டாக இருக்கும். ஒரு மாதிரி அடாவடியான ஒரு கேரக்டரு. எஃப்ஜேவுக்கும் அசிஸ்டன்ட் வார்டன் அப்படின்னு அவர் சொல்கிறாரு. ஆனால் போட்டிருக்க ட்ரெஸ்ஸை பார்த்தா ஏதோ இந்த ஆஃபீஸ் பாய், பியூனு, வாட்ச்மேன், செக்யூரிட்டி அந்த மாதிரியான ஒரு கெட்டப்பில், செக்யூரிட்டி இல்லை வாட்ச்மேன் கெட்டப்பு இல்லைன்னா ஆஃபீஸ் பாய் அந்த ஒரு காஸ்டியூம் தான் அவர் போட்டிருக்காரு. ஸோ அவருக்கு அந்த ரோலை தான் இருக்கும்னு நினைக்கிறேன். சும்மானா அசிஸ்டன்ட் வார்டன் சொல்லிக்கிறாரு என்னமோ. இந்த பள்ளிக்கூடம் டாஸ்கில் வந்து எல்லா சீசன்லையும் நல்ல கண்டென்ட் நமக்கு கிடைச்சிது. இந்த சீசனில் வராது. அது வந்து நான் இப்போயே சொல்லிடுறேன். ரொம்ப நீங்கள் எக்ஸ்பெக்ட் பண்ண வேணாம். ஏன்னா கண்டிப்பாக அவங்க கிரிஞ்சு தான் பண்ண போகிறாங்க அப்படிங்கிறது நல்லாவே தெரியுது. மீதி இருக்கக்கூடிய அனைத்து பேருமே வந்து ஸ்டூடெண்ட்ஸ் தான். திவ்யாவுக்கு என்ன கேரக்டர்னு தெரியல, நான் அதில் பார்க்கல. சாண்ட்ராவுக்கு கூட வந்து ஸ்டூடெண்ட் கேரக்டர் கொடுத்துருக்காங்க. எனக்கு தெரிஞ்சு திவ்யாவை ஏதாச்சும் டீச்சர் ரோலுக்கு போட்டால் நல்லாயிருக்கும். ஏன்னா அவங்களுடைய வாய்ஸ்க்கும் அவங்களுடைய அந்த ஒரு எப்படி சொல்கிறது, அவங்களுக்குன்னு ஒரு பாடி லாங்குவேஜ் இருக்குது. அதனால் டீச்சராக 2 பேரை போட மாட்டாங்க. அட்லீஸ்ட் அதாவது பிரஜின் மற்றும் கனி மட்டும்தான் ப்ரோமோவில் காட்டுறாங்க. இன்னொருத்தரை போடுவாங்கன்னு நினைக்கிறேன். 2 டீச்சர் ஒரு பிரின்சிபல் தான் எல்லா சீசன்லையும் எல்லா டாஸ்க்லையும். இப்போ போன சீசனில் கூட பார்த்தீங்கன்னா சீசன் 7 பார்த்தீங்கன்னா அர்ச்சனா வந்து ஒரு டீச்சர், அதுக்கப்புறமா இன்னொருத்தவங்க டீச்சராக இருப்பாங்க, இன்னொருத்தவங்க பிரின்சிபலாக இருப்பாங்க. அப்படி தான் நம்ம இவர் அவர் பேர்னா அருண் இல்லை, அது போன சீசன் இல்லையா? ஸோ சாரி. முதல் சீசனில் அர்ச்சனா ஒரு டீச்சர், இன்னும் 2 பேருங்க, மாயாலாம் ஒரு டீச்சர்னு நினைக்கிறேன். ஸோ அதே மாதிரி இந்த சீசனில் யாரெல்லாம் டீச்சராக வராங்க அப்படிங்கிறத நம்ம பார்க்கணும். பார்ப்போம் என்ன பண்ணுறாங்கன்றதை பார்ப்போம். ஸோ நீங்கள் என்ன நினைக்கிறீங்க? முதல் ப்ரோமோவில் எதுக்குடா சுற்றி என்னென்னமோ சொல்கிறேன் அப்படின்னா, நேற்று சில விஷயங்கள் நம்ம பேசலை, அது தனியாக உட்காந்து நம்மளால் பேச முடியாது. அதனால் இந்த வீடியோவில் நான் கவர் பண்ணணும்னு நினச்சேன், அவ்வளவுதான். ஸோ நீங்கள் என்ன நினைக்கிறீங்க? இந்த வாரம் மீண்டும் பள்ளிக்கு போகலாம், பிக் பாஸ் ரெசிடென்ஷியல் ஸ்கூல், இந்த டாஸ்க் எப்படி போக போகுது, உங்களுடைய எக்ஸ்பெக்டேஷன் என்ன அப்படிங்கிறத கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். அடுத்த ஒரு வீடியோவில் உங்களை சந்திக்கிறேன். அதுவரை உங்களிடமிருந்து விடைபெறுவது நான் அரவிந்தன்.